வணக்கம். இப்போ இருக்கிற இந்த மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் 3ல் ஒருத்தர் ஒபிசிட்டி பிரச்சனை சந்திச்சுட்டு தான் இருக்காங்க. எதனால் அப்படின்னா அவங்க எடுத்துக்கக்கூடிய உணவு. எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா மைதா அதிகமாக எடுத்துப்பாங்க, அதுவும் இல்லைனா ஆயில் அதிகமாக இருக்கிற சாப்பாடை சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து ஸ்வீட்ஸு இந்த மாதிரிலாம் நிறைய எடுத்துப்பாங்க. ஸோ அப்படி எடுத்துக்கும் போது என்ன ஆகும்னா கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகும், அதனால் ஒபிசிட்டி பிரச்சனை வரும். இன்னும் ஒரு சிலருக்கு வந்து ஹெரிடிட்டியால் வந்து ஒபிசிட்டி பிரச்சனை வரும், தைராய்டுனால ஒபிசிட்டி பிரச்சனை வரும். ஸோ இந்த பிரச்சனைகளெல்லாம் போக்குறதுக்கு நம்ம வந்து ஏதாவது ஒரு வழி இருக்கான்னு தேடி போவோம். அந்த மாதிரி தேடி போகும்போது என்ன ஆகும்னா டயட் பிளானு, எக்ஸசைஸ் பிளானு இந்த மாதிரிலாம் நிறைய நம்ம பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் அதுலேயும் வந்து என்ன பண்ணுவோம், நம்ம சரியாக ஃபாலோ பண்ண மாட்டோன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஆனாலுமே வந்து சரியாக ஃபாலோ பண்ணுறேன், ஆனால் எனக்கு வெயிட் குறையல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம அந்த ப்ராப்ளம் சந்திச்சு தான் இருக்காங்க. எதனால் அப்படின்னா அவங்க டயட் பிளானில் அவங்க எடுத்துக்கக்கூடிய உணவு வந்து சரியாக அந்த அளவு கொலஸ்ட்ரால் அளவை கம்மி பண்ணக்கூடிய உணவாக எடுத்துக்கிறாங்களான்னு செக் பண்ணி பார்க்கணும். அந்த மாதிரி செக் பண்ணாமல் எடுத்துக்கிட்டாங்கனாவே கொலஸ்ட்ரால் ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் ஆகவே ஆகாது. ஸோ அதுக்கு கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம டாப் டைமில் என்ன ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்கன்னா ஆக்டிவ் தெர்மோஜெனிக் ஜூஸ். ஸோ இந்த ஆக்டிவ் தெர்மோஜெனிக் ஜூஸ் எடுக்கிறதுனால நமக்கு என்ன பலன் அப்படின்னா அந்த கெட்ட கொலஸ்ட்ராலை வெளியேற்றுறதுக்கும் நம்ம பிளட்டில் வந்து சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இப்போ ஒபிசிட்டி பிரச்சனை வருது, அதனால் என்ன ஆகும்னா ஃப்யூச்சரில் நமக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வரலாம், இல்லை சுகர் ப்ராப்ளம் வரலாம், ஜாயின்ட் ப்ராப்ளம் வரலாம். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நம்ம சந்திச்சு தான் இருக்கும். ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம தெர்மோஜெனிக் ஜூஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இந்த தெர்மோஜெனிக் ஜூஸில் என்ன கலந்துருக்காங்க அப்படின்னா த்ரிஃபலா ஜூஸ். த்ரிஃபலானாவே நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அதாவது என்னென்னா கடுக்காய், தாண்டிக்காய், பெருநெல்லிக்காய். ஸோ இந்த மூணு வகையான பழங்களோட எக்ஸ்ட்ராக்ட் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க ஜூஸ் வடிவில். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம லிவரை வந்து கிளென்ஸ் பண்ணி தரும். அது மட்டும் இல்லாமல் டைஜஷன் பிரச்சனை இருக்கிறவங்க, அதாவது என்னென்னா சாப்பிட்ற சாப்பாடு வந்து சரியாக ஜீரணிக்காமல் பிரச்சனை இருக்கும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா கத்தாழையோட ஜூஸு. ஸோ இந்த ஜூஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு மெட்டபாலிசத்தை உண்டாக்கி நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் கேலரிஸை வந்து கம்மி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ இருக்கிறோம் அப்படின்னா நம்ம இப்போ அதிக ஒர்க் அவுட்லாம் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து கேலரிகள் வந்து கம்மியாக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அதாவது இந்த கார்டியோவாஸ்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுங்கள், சைக்கிளிங் பண்ணுங்கள், ஸ்விம்மிங் பண்ணுங்கன்னும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா நம்ம உடம்புல இருக்கிற கேலரிஸை வந்து கம்மியாக்கிடும். ஸோ அதுக்கு வந்து நம்ம கத்தாழை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா சீந்தல் கொடியோட தண்டு பகுதி. ஸோ இதையும் வந்து நமக்கு ஜூஸாக எக்ஸ்ட்ராக்டாக கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ணி கொடுக்குறோம், நம்ம உடம்புல இருக்க டிஷ்யூஸை, அதில் டிஷ்யூஸில் ஏற்படக்கூடிய ரிப்பேர்ஸை வந்து சரி பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உடம்புல இருக்க ஏதாவது நச்சுக்கள் இருந்துச்சு அப்படின்னா அதையும் வெளியேறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா கோக்கியம்னு ஒன்றுமே இல்லை, நம்மளோட குடாம்புளி. ஸோ இந்த குடாம்புளி பழம் என்ன பண்ணி கொடுக்கும் அப்படின்னா நம்மளுடைய டைஜஷனை வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கும், அதாவது மோஷன் பிரச்சனை இருக்கும். ஸோ அதையும் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கறதுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இதனால் என்ன ஆகும்னா நமக்கு வேண்டாத வேஸ்ட்லாம் கரெக்டாக டைஜஸ்ட் ஆகி வெளியே போயிடும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த கோக்கியம் எக்ஸ்ட்ராக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா சிறு குறிஞ்சான் இலை. ஸோ அதனோட எக்ஸ்ட்ராக்ட் இதில் கலந்துருக்காங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து சுகர் அதிகமாக இருக்கிற ஸ்வீட்ஸு, ஃபுட்டு இந்த மாதிரிலாம் சாப்பிட்ணுன்னு ஆசையாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பசி தூண்டிகிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த இலையோட எக்ஸ்ட்ராக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இருக்கிற பிளட் லெவல், அதாவது பிளட்டில் இருக்கிற சுகர் லெவல் வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த சிறு குறிஞ்சான் இலை ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா குங்குலியம், அந்த மரத்துலேருந்து எடுக்கக்கூடிய பிசின். ஸோ இந்த பிசின் என்ன பண்ணி கொடுக்குன்னா நம்மளோட கொலஸ்ட்ராலை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பிளட்டில் இருக்கிற சுகர் லெவலையும் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். இதை கண்ட்ரோல் பண்ணும்போது என்ன ஆகுனா நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒபிசிட்டி பிரச்சனையை வந்து கம்மியாக்கிடும். ஸோ இது எப்படியெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க வந்து ஓவர் வெயிட்டாக இருக்காங்க, அவங்களுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா டெய்லி 3 வேளையும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி 30 ml எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதே வந்து கொஞ்சம் சாப்பிட்டாலே வந்து வயிறு ஃபுல்லான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இதை நார்மலாக வந்து நம்ம சாப்பிட்றது கை கழுவிட்டு போய் உட்கார போகிறோம், அந்த டைமில் இந்த 30 ml எடுத்துக்க சொல்லலாம் அவங்கள. இன்னும் ஒரு சிலர் வந்து டயபெட்டிஸ் சுகர்னால வந்து அவங்களுக்கு அந்த மெட்டபாலிசம்லாம் கம்மியாக இருக்கும். ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன கொடுக்கலான்னா நம்மளோட தெர்மோஜெனிக் ஜூஸை சாப்பிட்றதுக்கு முன்னாடி 30 ml டெய்லி 2 வேளை காலையில் நைட்டு கொடுக்கலாம். அதே மாதிரி இப்போ பிளட்டில் வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க, அதாவது ஹைப்பர் லிப்பிடிமியா. இந்த மாதிரி பிரச்சனை சந்திக்கிறவங்களுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா 30 ml 2 நேரம் சாப்பிட்டதுக்கப்புறமா எடுக்க சொல்லலாம். ஸோ அதே மாதிரி இப்போ ப்ரொஃபஷனல் மாடல்ஸாக இருக்காங்க, நிறைய வந்து இந்த அழகன் போட்டி இதுக்கெல்லாம் கலந்துக்கிறாங்க. நிறைய வந்து இந்த ஷோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷோஸ்லலாம் வந்து மாடல்ஸாக வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து டெய்லி நைட்டு 30 ml சாப்பிட்டதுக்கப்புறமா கொடுக்கலாம்.
அதே மாதிரி பாடி பில்டர்ஸாக இருக்காங்களா அவங்களுக்கும் வந்து நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் 30 ml எடுக்க சொல்லலாம். இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா லைஃப் ஸ்டைலே வந்து கொஞ்சம் நிறையா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியாக இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும், இல்லை வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிறது அதுவே நிறைய பேர் பார்த்துட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஷாப் கீப்பர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எப்போதுமே வந்து கல்லில் உட்காந்து அவங்க வரவங்களுக்கு வேணுங்கிறத எடுத்து கொடுக்குறது இந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் கம்மியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ரிட்டையர்ட் பீப்புள்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியாக தான் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணலான்னா நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா 30 ml கொடுக்கலாம். ஸோ இப்படி எடுக்கும்போது என்னாகும் அப்படின்னா நம்மளோட ரெகுலர் ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு உண்டான எனர்ஜியை வந்து நம்ம தெர்மோஜெனிக் ஜூஸ் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் கணையத்தில் ஏற்படக்கூடிய சேதத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம தெர்மோஜெனிக் ஜூஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணுங்கள். எடுக்கும்போது நம்மளோட ஹெல்த் லெவலையும் நம்ம கண்டிப்பாக பாதுகாத்துக்குவோம். தேங்க்யூ ஸோ மச். ஜெய் டாப் டைம், ஜெய் குளோபல் விஷன்.